பயணத்தில் வாந்தி வந்தால் கையிலே மருத்துவம் இருக்கு. எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போங்க. பேருந்து, கார் அல்லது நீண்ட பயணம் என்றாலே பலருக்கும் உடனே வரும் தொல்லை வாந்தி. குறிப்பாக பஸ்ஸின் பின்புறம் உட்கார்ந்திருந்தாலோ வண்டி வளைவு எடுக்கும் போதோ சிலருக்கு உடல் சீராக செயல்படாமல் வயிற்றில் குழப்பம் ஏற்பட்டு வாந்தி உணர்வு வருகிறது. இது போன்ற சமயங்களில் யாரும் முதலில் நினைப்பது மருந்துதான். ஆனால் எளிய மூச்சு பயிற்சிகள் கூட இந்த பிரச்சனையை குறைக்க ஒரு நல்ல வழி என்பதை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். மூச்சு பயிற்சி என்றால் என்ன? நம்முடைய சுவாசத்தை நிதானமாக கட்டுப்படுத்தும் முறையே மூச்சு பயிற்சி. சாதாரணமாக பயணத்தின் போது அசதி, வண்டியின் அலைச்சல், வாந்தி உணர்வு ஆகியவற்றால் மூச்சு வேகமாகி விடுகிறது. இதனால் மூளைக்கும் வயிற்றுக்கும் இடையே உள்ள சமநிலை பாதிக்கப்படுகிறது. ஆனால் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடும் பயிற்சியை தொடர்ந்து செய்தால் மூளை அமைதியாகி உடலின் கலக்கம் குறையும். பயணத்தின் போது வாந்தி வருவதை உணர்ந்த உடனேயே முதலில் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். பிறகு மூக்கின் வழியாக மெதுவாக மூச்சை இழுத்து வாயின் வழியாக நிதானமாக வெளியே விட வேண்டும். இந்த செயலை குறைந்தது 5 முதல் 10 முறை வரை செய்தால் மூளைக்கு அதிக ஆக்சிஜன் சென்று வாந்தி உணர்வு தணியும். முக்கியமாக மூச்சின் வேகம் அதிகரிக்கக்கூடாது. அது மேலும் தலை சுற்றலை அதிகரிக்கும். சிலர் மூச்சு பயிற்சியில் கவனம் செலுத்த முடியாமல் மனது எப்போதும் வாந்தி உணர்விலேயே சிக்கிக் கொள்கிறது. அப்படி இருக்கும்போது எண்ணிக்கையை மனதில் சொல்லிக்கொண்டு பயிற்சி செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும். உதாரணத்திற்கு மூச்சை இழுக்கும் போது 1 முதல் 5 வரை மனதில் எண்ணி வெளியே விடும்போது மீண்டும் 1 முதல் 5 வரை எண்ணலாம். இதனால் மனது வேறொரு பக்கத்திற்கு திசை திருப்பி வாந்தி உணர்வு குறையும். மூச்சு பயிற்சியில் இன்னொரு எளிய முறை வயிற்றை சிறிது உள்ளிழுத்து வெளியே விடும் பயிற்சி. இதை டயப்ரக்மாட்டிக் பிரீத்திங் என்று மருத்துவர்கள் கூறுவர். இதன் மூலம் நுரையீரலுக்குள் அதிக காற்று செல்லும். பயணத்தின் போது ஏற்படும் வயிற்று பெருமூச்சு, வாந்தி உணர்வு, சோர்வு எல்லாம் குறையும். மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் பயணத்தின் போது மட்டுமல்ல, மன அழுத்தம், பதற்றம் போன்றவை கூட கட்டுக்குள் வரும். பலர் மருந்து சாப்பிடாமல் எளிதான மூச்சு பயிற்சியை பழக்கி கொண்டால் நீண்ட பயணங்களையும் சுகமாக அனுபவிக்கலாம். மேலும் இதற்கு பக்க விளைவுகள் எதுவும் இல்லை என்பதே பெரிய நன்மை. மொத்தத்தில் பஸ்ஸோ காரோ எதிலும் பயணம் செய்யும் போது வாந்தி வந்துவிடுமோ என்ற பயத்தில் சிரமப்பட தேவையில்லை. சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மூச்சு பயிற்சி நம்மை ஒரு இயற்கை மருந்தாக இருக்கும். சிறிது நிமிடங்கள் நிதானமாக மூச்சை கட்டுப்படுத்தினாலே உடலும் மனதும் சாந்தமாகி வாந்தி வருவதை தடுக்க முடியும்.